வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது சிறிது கடினமாக இருக்க போற ஒரு முத்திரையாகும். இது செய்வதற்கு சிறிது கடினமா இருக்கும். ஆனா இதனுடைய பலன்களோ மிக மிக அற்புதமான பலன்கள். இந்த முத்திரையானது சுரபி முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. மற்றொரு பெயராக இந்த முத்திரையை காமதேனு முத்திரை என்றும் நாம் அழைப்போம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு இதுல என்ன மிக முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களை நாம் மாறி மாறி தூண்டும் காரணத்தின் காரணமாக இந்த முத்திரையானது நம்மளுடைய நாளமில்லாத சுரப்பிகள் அனைத்தையும் தூண்டி நமக்கு உடல் ஆரோக்கியங்களை மேம்படுத்துது. மிக முக்கியமாக இது உடல் வெப்பம் குறைவதற்கு அற்புதமான பலனை தரும் ஒரு முத்திரையாகும். தைராய்டு சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, அட்ரினல் போன்ற நாளமில்லாத சுரப்பிகளை இது தூண்டும். நரம்பு முடிச்சுகள் தூண்டப்பட்டு அவற்றின் குறைபாடுகள் குறைவதற்கு இது காரணமாக இருக்கும். அதே மாதிரி கவுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுற வாத நீர், மூட்டுகள்ல செய்கிற வாத நீரை இது நீக்கும் காரணத்தின் காரணமாக இது ருமட்டாய் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற கை கால்களில் ஏற்படுற மூட்டு வலிகள் அனைத்திற்கும் இது நல்ல செயல்பாட்டை இது கொடுக்கும். அது மட்டும் கிடையாம இது நம்மளுடைய செரிமானத்தை நன்கு தூண்டும் காரணத்தின் காரணமாக சிலருக்கு எப்ப பார்த்தாலும் நெஞ்செரிச்சல் இருக்கும் இல்லைங்களா, அந்த நெஞ்செரிச்சல் சரியாவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். மிக முக்கியமாக அதாவது அல்சரின் காரணமாக வயிறு, நம்மளுடைய குடல்ல புண்கள் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த புண்கள் குணமடைவதற்கு இது உதவுகிறது. இது நம்மளுடைய சிந்தனை திறனை மேம்படுத்துகிறது, படைப்பாற்றல் திறனை மேம்படுத்துகிறது, மன அமைதியை கொடுத்து நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்திற்கு இது கொடுக்கிற பலன்கள் ஆகும். மனதை அமைதிப்படுத்தணும், எனக்கு ஒரு சலனமோடையே என்னுடைய மனசு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேற்கூறிய எந்த பிரச்சனைகள் இல்லை என்றாலும் இந்த சுரபி முத்திரை என்று சொல்லப்படுகிறது இந்த காமதேனு முத்திரையை நாம வைக்கலாம். இது உங்களுடைய எண்ணங்கள்ல சலனத்தை நீக்கி எண்ணங்கள் அதாவது மன அமைதியை உருவாக்குறதுக்கு இது பயன்படும். மிக முக்கியமாக பஞ்சபூதங்களோட குறைபாடுகள் தான் நம்மளுடைய உடல்ல வர்ற நோய்களுக்கு காரணம் அப்படின்னு யோகா நம்புது. அப்போ அந்த பஞ்சபூதங்கள்ல இது தூண்டுற ஒரு மிக முக்கியமான பகுதியாகும். இப்ப இத நீங்க 3 ஸ்டெப்பா பிரிச்சுக்கணும். அதாவது கட்டை விரல் தனியா, ஒரு 2 கட்டை விரலும் தனியா ஒரு ஸ்டெப். அடுத்தது உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரல், 2 ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடது 2 கைகள்லயும் இருக்க ஆள்காட்டி விரல் நடுவிரல் உங்களுக்கு ஒரு ஸ்டெப். அதே போல கீழே இருக்கிற 2 விரல்களும் ஒரு பகுதி அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ உங்களுடைய கட்டை விரலானது இந்த மாதிரி வானத்தை நோக்கி தனியாக இருக்கும். இப்போ நீங்க இந்த 2 விரல்களும் நம்ம இப்படி இப்போ சக்தி முத்திரையில நம்ம இந்த மாதிரி தொட்டிருப்போம் இல்லைங்களா, ஆனா இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இந்த மோதிர விரல்ல அடுத்த கையோட சுண்டு விரலாலையும், அதே போல இன்னொரு சுண்டு விரலை இந்த கையோட மோதிர விரலாலையும் தொடுறீங்க. இப்ப இந்த 2 விரல்களை நீங்க வெளியில எடுத்துக்கிட்டு இதையும் இதே போல, அதாவது ஒரு கையோட ஆள்காட்டி விரல் உங்களுக்கு இன்னொரு கையோட நடுவிரலோடையும், இன்னொரு கையோட நடுவிரல் இந்த கையோட ஆள்காட்டி விரலோடையும் தொடணும். பெருவிரலானது உங்களுக்கு இந்த மாதிரி நேராக இருக்கும். இது கொஞ்சம் செய்யறதுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு எடுத்தோடனே கைகள் இந்த மாதிரி வைப்பதற்கு வராமலும் இருக்கலாம். ஆனா நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்துடும். நீங்க இது வச்சீங்க அப்படின்னு சொன்னா மேற்கூறிய அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதாவது சிலர் மிக முக்கியமா காரணமே இல்லாம எனக்கு எப்படியோ இருக்கு எப்படியோ இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி காரணம் தெரியாத பல நோய்களை தீர்க்கும் அற்புதமான முத்திரை. நல்லா கவனிங்க. உங்களுடைய பெருவிரல்கள் எப்பயும் போல வானத்தை பார்த்திருக்கு. இந்த 2 விரல்களையும் நீங்க இப்படி நேரடியா தொடாம இந்த மாதிரி மாத்தி தொடணும். அதே போல இந்த 2 விரல்களையும் இப்படி நீங்க நேரடியா தொடாம இப்படி மாத்தி தொடணும். சரிங்களா? இப்ப இது எல்லாத்தையும் சேர பண்ண போறோம். பெருவிரல் நேரா இருக்கு. நான் இப்ப இந்த 2 விரல்கள் இப்படி பண்றேன், இந்த 2 விரல்கள் பண்றேன். நான் இதை இப்ப காமிச்ச உடனே முதல்ல கீழ் 2 விரல் தான் தொட்டுட்டு மேல 2 விரல் தான் தொடணுமாலாம் கேட்காதீங்க. எப்படி வேணா தொடலாம். இப்ப இங்க பாருங்க, பெருவிரல் இருக்கு. இப்ப இந்த 2 விரலை தொட்டுட்டும் இந்த 2 விரலை இந்த மாதிரி நீங்க தொடணும். நமக்கு இங்க பாருங்க, இந்த பெருவிரல்கள் ஒட்டக்கூடாது, இப்படி தனித்தனியா இருக்கும்.
இதுதான் சுரபி முத்திரை. நான் உங்களுக்கு இந்த வீடியோல படங்களும் நான் தெளிவா உங்களுக்கு போடுறேன். இப்ப இந்த முத்திரையை நம்ம செய்வதன் காரணமாக மேற்கூறிய அனைத்து பலன்களும் கிடைக்கும். எவ்வளவு நேரமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க 2லிருந்து 3 முறை இந்த முத்திரையை பயிற்சி பண்ணலாம். மிக குறைந்த அளவாக 8 நிமிடங்கள்ல இருந்து 15 நிமிடங்கள் அதிகபட்சமாக நீங்க இதை பயிற்சி பண்ணலாம். இப்ப நான் சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு என்ன ரீசனே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, தயவு செய்து நீங்க உடனடியாக செய்ய வேண்டிய முத்திரை இந்த முத்திரை. மிக முக்கியமாக வயிற்றுப்புண், குடல் புண்களுக்கு அற்புதமான பலனை தர முத்திரை. பஞ்சபூதங்களை தூண்டுறதன் காரணமாக நம்ம பஞ்சபூதங்கள் சமநிலையில நம்மளுடைய உடல்ல இருக்கும். இந்த முத்திரை யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.